துப்பாக்கி சித்தன், கும்பியம்மாள் போன்றவர்கள்லாம் காட்டுக்குள்ளே வரும்போது தான் பேவி வீரப்பனுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும். பேவி வீரப்பனுக்கும் துப்பாக்கி சித்தனுக்கும் அடிக்கடி சண்டை வருவது அங்கே வழக்கமாக இருந்திருக்கு. இவர்களுடைய பஞ்சாயத்தை தீர்ப்பதே பெரிய தலைவலியாக இருந்திருக்கு பெரிய ஒரு வீரப்பனம். தந்தைவேலே சொல்லிக்கிறார், நான் என் மகளை உனக்கு கட்டித்தரேன், நானே உன்னை சரண்டர் பண்ணுறேன், என்ன அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீ சிறையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எனக்கு மருமையனா அப்படின்னு சொல்லி உறுதி சொன்ன அடிப்படையிலும் பேவி வீரப்பன் வந்து வீரப்பனார் இடத்துல பிரிந்து போவதற்கான இன்னொரு மூல காரணமாக அமைந்தது. இப்போ குழுவில் வந்து ஒரு பண்டம் பாத்திரங்கள் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அதை சுமக்கிறது பேவி வீரப்பன் தான். ஏன்னா அந்த கட்டு உடல் வந்து காடுகளில் எங்கே வேணாலும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குற ஒரு தன்மையுடைய கட்டுவாழக உடம்பாக இருக்குது. பேவி வீரப்பன் நடத்திய உக்கிர தாக்குதல்கள் அப்படின்னு சொல்ல போனால் சுரக்காய்மடு சம்பவத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து கிழக்கு புறமாக திரும்பி கொண்டு அடுப்பை ஊதி கொண்டிருக்கிறான் மட்டிக்கால் போட்டு. அப்படி ஊதிட்டு இருக்கும்போது தான் காலைக்கடனை முடிப்பதற்காக சென்ற கந்தவேலு பேவி வீரப்பன் குனிந்து ஊதி கொண்டிருக்கிறது பார்த்து புறமுதுகில் வந்து பின்னாட்டு துப்பாக்கி மூலமாக கரியன் என்கிற பெயரோடு தான் வந்து கர்நாடக மாநிலம் நல்லூருக்கு பக்கத்தில் அவருடைய பிறப்பு. சிறு வயதிலேயே ஆடு மாடு மேய்க்கிற தொழிலில் தான் காட்டுக்குள்ளே போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டங்களில் நல்லூர் பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வீரப்பனுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. அது எப்போ அப்படின்னா பூதிப்படுகாவிலிருந்து வீரப்பன் தப்பிக்கிறாங்க 1987களில். அன்னைக்கு தப்பிச்சு வந்து உதவி கேட்டு தங்கிய இடம் நல்லூர் பகுதி. ஊக்கியம், மேக்கியம், அந்த மாதிரி வரிசையாக அந்த ஊர் பேர்கள் அந்த பக்கம் வரும். அப்போ நல்லூரில் வந்து காவல்துறையை, அதிரடிப்படை என்கிற அட்டுழிய படையை வீடுகளுக்கு தீ வச்சு கொளுத்தி ஒரு 4-5 பேர் கூட இறந்துட்டாங்க. ராமபுரா காவல் நிலையத்தில் கொண்டே வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி நல்லூரில் ஒரு 4-5 இளைஞர்களை வீரப்பனாருக்கு அரிசி பத்தியும் கொடுத்ததாக சொல்லி கொண்டுட்டாங்க. அது பிறகு நல்லூரில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுது. அந்த பிரச்சனையில் வந்து நல்லூர் கிராமங்களே, அதை சுற்றிய கிராமங்கள் தீ வச்சு அதிரடிப்படையால் கொளுத்தப்படுகிறது. மக்கள் வந்து பரிதவிக்கிற காலகட்டம் 1991களில். அந்த காலப்போக்கில் இப்படி ஒரு கலவரம் வந்து நல்லூரில் நடக்குது. அப்போ அங்கே பாதிக்கப்பட்டது அதிகமாக வந்து பேவி வீரப்பன் என்று சொல்லக்கூடிய கரியன். அவருடைய உண்மையான பேர் அதுதான். அவர் சித்தப்பாவை கூட்டியை கொண்டே வச்சு அடித்து கொன்னுடுறாங்க. அதில் பொறுத்துக்க முடியாமல் ஆத்திரத்தோடு கிளம்பி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கரியன் வீரப்பனார்ட்ட சேர்றாரு. ஒரு வகையில் வீரப்பனாருடைய சம்பந்தி வகையராக தான் பேவி வீரப்பன். மாமை மச்சின உறவுகள் வேணும். அந்த அடிப்படையில் வீரப்பனார் இடத்துல வந்து வெறித்தனமாக வந்து சேர்ந்தவர் தான் கரியன். வந்து இணைந்ததற்கு பிறகு ஆயுத பயிற்சிகள், அது மட்டும் இல்லை, ஆடு மாடு காட்டுக்குள்ளே மேய்ச்சதுனால அவருக்கு அந்த காட்டினுடைய தன்மை வந்து நல்லா தெரியும். சொல்லப்போனால் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு மனுஷன். எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, நடக்கிறதா இருந்தாலும் ஓடுறதா இருந்தாலும் வேலை திட்டங்கள். ஒரு கட்டத்தில் வந்து சமையல் பணியும் பேவி தான் செஞ்சுருக்காங்க. அவருடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தந்த மாலைகள் நிறைய கழுத்தில் போட்டிருப்பாரு. அது அண்ணன் சேத்துக்குழியார் செஞ்சு கொடுத்தது. அடையாளப்படுத்தினதும் அந்த தந்த மாலை தான். கருத்த உருவம் கொண்ட ஒரு அமைப்பு, கட்டுடலான ஒரு பருவம். காட்டுக்குள்ளே எந்த மூலையில் இருந்து எங்கே விட்டாலும் சரியாக வந்து சேரக்கூடிய ஒரு நபர். வீரப்பனாருக்கு ஒரு நம்பகமான ஒரு மனிதராகவும் பேவி வீரப்பன் வந்து காட்டுக்குள்ளே பயணித்தார். 1996 தான் அவர் ஒரு பிரச்சனை வருது. எப்படின்னா 91லேருந்து 95 வரை சரியாக இயங்கிக்கிட்டு இருந்த பேவி வீரப்பன் 96களில் வந்து துப்பாக்கி சித்தன், கும்பியம்மாள் போன்றவர்கள்லாம் காட்டுக்குள்ளே வரும்பொழுது தான் பேவி வீரப்பனுக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது. ஏன்னா பேவி வீரப்பனுக்கும் துப்பாக்கி சித்தனுக்கும் அடிக்கடி சண்டை வருவது அங்கே வழக்கமாக இருந்திருக்கு. இவங்களுடைய பஞ்சாயத்தை தீர்ப்பதே பெரிய தலைவலியாக இருந்திருக்கு பெரிய ஒரு வீரப்பனாருக்கு. தினந்தோறும் சண்டை, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்போ இதை சரி கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது தான் இந்த சண்டையை வந்து இப்படி தொடர விட்டோம்னா நம்மளுக்கு ஆபத்து என்று உணர்ந்த வீரப்பனார் அவர்கள் துப்பாக்கி சித்தனையும் கும்பியையும் வந்து சரண்டராக சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்றாரு. அவங்க 2 பேரும் நக்கீரன் கோபால் அவர்களின் மூலமாக வந்து சரண்டர் ஆகிறாங்க. இந்த பிரச்சனையில் வந்து கோச்சிட்டு போன பேவி வீரப்பன் வந்து தனியாக போயிருக்கிறதை உணர்ந்த
உளவுத்துறை மற்றும் அட்டுழியப்படை இணைந்து பேவி வீரப்பனை தீர்த்து கட்டுவதற்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை நம்ம அப்புறம் சொல்லலாம். இப்போ குழுவில் வந்து ஒரு பண்டம் பாத்திரங்கள் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அதை சுமக்கிறது பேவி வீரப்பன் தான். ஏன்னா அந்த கட்டு உடல் வந்து காடுகளில் எங்கே வேணாலும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குற ஒரு தன்மையுடைய கட்டுவாழக உடம்பாக இருந்திருக்கு. அதோடு மட்டுமல்ல, தேன் எடுப்பதிலே மிகச்சிறந்த வல்லுநர் என்பதை பல நான் வலைவழி தளத்தில் சொல்லியிருக்கேன். அசாத்தியாக வந்து மரங்களில் ஏறக்கூடிய, மலைகளில் ஏறக்கூடிய பக்குவம் நிறைந்தவர். அவருடைய எல்லை காவல் பணி கூட ஒரு 2 நிமிடத்தில் மர உச்சிக்கு போய் உட்கார்ந்து இந்த எல்லை காவல் பணியை பார்ப்பதில் மிகச்சிறந்த வல்லுநராக பி வி வீரப்பன் திகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக சிதம்பரநாதன் டிஎஸ்பி, சேகர் ராஜா போன மூவரை வந்து வீரப்பனார் காட்டுக்குள்ள பிணைக்கதியாக வைத்திருக்கின்ற போது பேச்சுவார்த்தைக்கு பேவி வீரப்பனைத்தான் அனுப்புகிறார். அது சில போதிய பயிற்சிகள் இல்லாமையால் அன்றைக்கு கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த சேகர் என்பவருக்கு முன்னால் நடந்து கொண்ட விடயங்கள் வந்து ரொம்ப தவறானவையாக கருதப்பட்டது. எப்படின்னா, அதிகார மமதையோடு தான் அங்கே அட்டனக்கால்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியருக்குனால திமிராக உட்கார்ந்து பேசிய அந்த விடயங்கள் வந்து அங்கே இருந்த காவலர்களுக்கே ஆத்திரமூட்டியது என்று பின்னால் பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, பன்னாரி முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முத்துலட்சுமி அன்னியாரை மிஞ்சுக்குடி போலி தாக்குதலில் சிதறுண்டு போன படையில் சிக்குண்டவர்களை பன்னாரி முகாமிலே தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை அங்கே அடைத்து வைத்திருந்தது. அந்த முகாமில் சித்திரவதைக்குள்ளான இந்த வீரப்பனாருடைய தளபதிகள் அல்லது வீரப்பனாருடன் பயணித்தவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியருடைய ஒப்புதலின் பேரில் பன்னாரி முகாம், அது வந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி அதற்கு பிறகு இங்கே வந்து சந்திக்கிறார் பி வி வீரப்பன். அங்கே அவர் நடந்து கொண்ட விதங்களும், காவல்துறையை வந்து அசால்ட்டாக கருதிய ஒரு விடயமும், திமிர்த்தனமாக பேசிய விதமும் வந்து இன்றைக்கும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பி வி வீரப்பன் நடத்திய உக்கிர தாக்குதல்கள் அப்படின்னு சொல்ல போனால் சுரக்காய்மடு சம்பவத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து சைமன் என்கிற ஒரு நபரை போய் அழைத்து வந்தது. அவர் சைமன் என்பவர் வந்து ஏற்கனவே பாறைகளுக்கு வெடி வைக்கிற நிபுணத்துவம் கொண்ட ஒரு மனிதர். அவரை அழைத்து வந்தது பி வி வீரப்பன் என்றுதான் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுரக்காய்மடு சம்பவத்திலே 14 புலிகள் வெட்டுவதற்கும் மூல காரணமாக செயல்பட்டவர் பி வி வீரப்பன் என்று கருதப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேசை ஒகனைக்கலில் இருந்து வருகிற வழியில் மிகச்சிறந்த அதிரடி தாக்குதலை தொடுத்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுள் மிக முக்கியமானவர் பி வி வீரப்பன் அவர்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா சகில் அகமது உள்ளிட்ட 38 பேரை பள்ளி எடுத்ததிலும் பி வி வீரப்பனுடைய அசாத்திய பங்கு, அவர் கையாளுகிற அந்த துப்பாக்கி திறன் வந்து மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றது. வீரப்பனார் குழுவில் 2 பேரிடம் அதிநவீன முக்கிய துப்பாக்கி இருந்தது. ஒன்று சேத்துக்குழியார் இடத்திலே 303 ரக 303 என்று சொல்லப்படுகிற துப்பாக்கியும், பி வி வீரப்பன் கையிலே 303 என்ற 303 ரக துப்பாக்கியும் கொடுக்கப்பட்டது. ஏனால் அது அதிநவீன துல்லியமான இலக்கை சென்று அடைந்து வீழ்த்தக்கூடிய ஒரு பக்குவம் நிறைந்த துப்பாக்கி. இது 2 பேரும் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. பி வி வீரப்பன் வந்து கருத்த உருவமாக இருந்தாலும் யானை தந்தங்களால் தன் மேனியை அழகுபடுத்தி கொண்டவன். 1996 அந்த காலகட்டங்களில் ஏற்கனவே பி வி வீரப்பன் மீது சில குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மைதான். பெண்கள் விடயத்திலும் அல்லது வீரப்பனாரை எதிர்த்து அடிக்கடி முறைத்துக் கொள்வதுமான விடயங்களில் முரண்பாடுகள் உண்டு. அந்த விடயத்திலும் கூட சேத்துக்குழியாரிடத்திலே சில இடங்களில் முரண்பட்டு நின்றிருக்கிறார் பி வி வீரப்பன். நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற அந்த யூகோ கூட காட்டிற்குள் சேத்துக்குழியாருக்கும் பி வி வீரப்பனுக்கும் இருந்தது உண்மை. ஆனால் துப்பாக்கி சித்தனும் கும்பியம்மாள் அவர்களும் காடுகளுக்குள் பயணித்த காலகட்டங்களில் பி வி வீரப்பன் சற்று அடக்கி வாசித்தே திரிந்தான் என்பது வரலாறு. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட அந்த இளமை பருவ நிலைப்பாடுகள் மிகவும் மோசமானதாக, கேவலகரமாக பேசப்பட்டது. என்னிடத்திலே பெரியவர் கூட கதைத்து கொண்டிருக்கிற போது பல காட்சிகளை அல்லது பல சம்பவங்களை பேசுகிற போது கூட பி வி வீரப்பனை பற்றி அடிக்கடி சொல்வது வழக்கம். அவர் வந்து ஒரு புராண இதிகாசங்களை படித்து தெரிந்து கொண்ட நபரால் இருந்ததால் புராண இதிகாசங்களுடைய ஒப்பீடோடு பி வி வீரப்பனை பற்றி பேசுவார். பெண்களால் விழுந்து போனதில் அவனும் ஒருவன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைத்திருந்தார் பி வி வீரப்பன். உள்ளே நடந்த சிறு சிறு சண்டைகளின் மூலமாக பி வி வீரப்பனாரை அடிக்கடி வசைபாடி திட்டுவதும் கண்டிப்பதும் தண்டிப்பதுமான வாழ்க்கை முறை வீரப்பனாருக்கு ஏற்பட்டது.
சில மன உளைச்சல்களையும் பேவி வீரப்பன் அவர்கள் வீரப்பனாருக்கு கொடுத்தார் என்பதில் உண்மை. இந்த அடிப்படையில் பார்த்தோமேயானால் அந்த துப்பாக்கி சித்தன் கும்பியம்மாள் வருகைக்கு பின்னால் பேவி வீரப்பனுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்த வீரப்பனார் அவர்கள் இரண்டு அதாவது துப்பாக்கி சித்தனையும் பேவி வீரப்பனையும் பிரித்தே ஆக வேண்டும் என்பதிலே குறியாக இருந்துதான் நக்கிரன் கோபால் அவர்களிடத்திலே துப்பாக்கி சித்தனை கும்பியம்மாளையும் சரண்டராக சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு பிறகு தன்னுடைய வேலைகளை தொடங்கினார். ஆனால் பேவி வீரப்பன் அதோடு நிற்கவில்லை. வீரப்பனாருடன் சண்டையிட்டு அது ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் வெளியிலே வர முயல்கிறார். அது என்னவென்றால் ஈரட்டியிலே மளிகை கடை நடத்தி வந்த கந்தவேலின் மூலமாக அறிமுகமான பேவி வீரப்பன். பேவி வீரப்பன் ஒரு முறை கந்தவேலுடைய கடைக்கு போய் பொருள்களை வாங்கி வருவதற்கான திட்டமிடலை வீரப்பனார் அவர்கள் கொடுக்க, அவர் இரவு பயணமாக போய் கந்தவேலுடைய கடையை திறக்க சொல்லி அங்கிருந்த பொருட்களை எடுத்து வருகிறார், வாங்கி வருகிறார். அங்கே அதிரடிப்படை முகாம் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி வந்து கந்தவேலு வீட்டிற்கு சென்று வருகிற போதுதான் கந்தவேலுடைய மூத்த மகளை அவருக்கு பிடித்தது. எப்படியாவது இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று பேவி வீரப்பன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டு காலமாக முயற்சித்து கொண்டிருந்தாலும் கூட இடையிலே துப்பாக்கி சித்தனும் அவருடைய மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், அந்யோன்யங்கள் வெளிப்படையாக தெரிந்ததற்கு பிறகும் காடுகளுக்குள் அவர்கள் ஒன்றாக பயணிக்கிற போதும் இந்த முரண்பாடுகள் தோன்றியது. ஆனால் பேவி வீரப்பன் கந்தவேலுடைய மகளை திருமணம் செய்வதிலே குறியாக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் கந்தவேலு மகளை அடைய வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை வீரப்பனார் இடத்திலே சொல்லியிருக்கிறார். வீரப்பனார் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து போயிருக்கிறார். ஆனால் பேவி வீரப்பன் தன் மனதிற்குள்ளேயே பழனி முருகன் கோயிலுக்கு முடியை வளர்க்கிறேன், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆண்டவன் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து முடி வளர்க்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒரு நாளில் சடையாக விழுந்து மிகப்பெரிய சடை தோற்றத்தோடு பேவி வீரப்பன் அவர்கள் காடுகளில் வலம் வந்தார்கள். சில பேர் பேவி வீரப்பனாரை பற்றி பேசுகிற போது அவன் மாதேஸ்வரம் மலைக்கு முடி வைத்திருந்தார் என்றெல்லாம் சொல்வது உண்மைக்கு புறம்பானது. ஏனென்றால் காடுகளில் வலம் வருகிற போது மாதேஸ்வரன் மலையும் காட்டு பகுதிக்குள்ளே தான் இருக்கிறது. அவன் முடியை எடுக்க வேண்டும் என்றால், தன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மாதேஸ்வரம் மலையிலேயே அவன் முடி வெட்டியிருக்கலாம் அல்லது முடியை அந்த முட்டை எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் அதை வெளிப்பாடு அல்ல. அவன் பழனி முருகன் கோவிலுக்கு முடி வைத்து எனக்கு அந்த பெண் வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருந்ததால் அந்த முடியை வளர்த்து நீண்ட சடையாக தென்பட்டு அதற்கு பிறகு அதை அள்ளி கட்டி மஞ்சள் துணி போட்டு எப்பொழுதும் கட்டிய ஒரு தோற்றத்தில் தான் பேவி வீரப்பன் இருப்பார். அவர்கள் குளிக்கும்போது கூட அந்த தலையை குளிப்பதிலே மிக சிரமப்பட்டு குளிக்கிற வரலாறும் உண்டு. பொதுவாக பேவி வீரப்பன் வந்து மிகச்சிறந்த சமையல் கலைஞர், நன்றாக சமைக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, பொறுப்பை உணர்ந்து வேலையை செய்யக்கூடிய இடத்திலும் அவர் இருந்தார். எளிதாக வந்து படிக்கக்கூடிய திறனும் உடையவர். புத்தகங்களை வாசிப்பார். எரிமலை போன்ற புத்தகங்கள்லாம் அப்பொழுது கிடைத்தது. தினத்தந்தி போன்ற செய்தி நாளேடுகளையும் பேவி வீரப்பன் கற்று தெரிந்து கொண்டான். இறுதியாக பேவி வீரப்பன் துப்பாக்கி சித்தன் கும்பியம்மாளுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளின் அடிப்படையில் பேவி வீரப்பன் தனியாக பிரிந்து செல்ல முற்படுகிறார். அப்பொழுது ஒரு கடிதத்தை பேவி வீரப்பன் எழுதி வைக்கிறார். நான் இந்த மாதிரி படையிலிருந்து நான் வெளியேறுகிறேன், என்னை கோவித்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் வந்து என்னை திட்டியது எனக்கு மனதிற்கு ஒப்புடையதாக இல்லை, ஆகையால் நான் வெளியேறுகிறேன் என்று கடிதத்தை எழுதி வைத்து விட்டுதான் பேவி வீரப்பன் 303 ரகத்தோடு அவன் வெளியேறுகிறார். வெளியேறுகிற போது கூட எப்படியும் ஒரு 20 நாளில் வந்து நாம் இணைந்து கொள்ளலாம், நம் கோபத்தை ஒரு 20 நாள் வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் பேவி வீரப்பன் வந்து கருதினார். வீரப்பனார் அவர்களும் சரி போய்விட்டு வந்து விடுவான். ஏனென்றால் ஏற்கனவே இது போன்ற பிரிந்து சென்று திருப்பி வந்து இணைவதும் இணைந்து விட்டு திருப்பி பிரிந்து செல்வதுமான ஒரு நடைமுறை அவ்வப்பொழுது அங்கே காடுகளுக்குள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுதும் சரி போனவே திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. பேவி வீரப்பன் இவர்களோடு முரண்பட்டு நின்றதும் அது மட்டுமல்ல, பேவி வீரப்பன் அவர்கள் துப்பாக்கி சித்தனையும் கும்பியம்மாளையும் சரண்டர் செய்த காரணத்தால் தான் பேவி வீரப்பன் வந்து வீரப்பனவரோடு முரண்பட்டும் நின்றிருக்கிறான். 2 விதமாக அங்கே முரண்பட்டு நின்றான். மூன்றாவதாக வந்து கந்தவேலு அவர்கள் பேவி வீரப்பனை வந்து ஒரு தலைவனாக உருவாக்க வேண்டும், நீ தனி ஒரு படையாக உருவாக்க வேண்டும், வீரப்பன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, உங்களையெல்லாம் வச்சு தான் அவர் பெரிய ஆள்னு சொல்லி கந்தவேலு வந்து பேவி வீரப்பனுக்கு மூளைச்சலவை செய்திருக்கிறார். அந்த மூளைச்சலவை செய்ததின் பின்னணியில் பார்த்தோமேனால் கந்தவேலுடைய மகளை கந்தவேலே சொல்லியிருக்கிறார், நான் என் மகளை உனக்கு கட்டித்தரேன், நானே உன்னை சரண்டர் பண்ணுறேன், என்ன அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீ சிறையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எனக்கு மருமையனா அப்படின்னு சொல்லி உறுதி சொன்ன அடிப்படையிலும் பேவி வீரப்பன் வந்து வீரப்பனார் இடத்துல பிரிந்து போவதற்கான இன்னொரு மூல காரணமாக அமைந்தது.
அவன் அதை நம்பினான். இதை திட்டமிட்ட உளவுத்துறை இதை தெரிந்து கொண்டதால் கந்தவேலுவை மையமாக வைத்து இப்பொழுது பேவி வீரப்பனை பழிதீர்ப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். அதை பயன்படுத்தி கொண்ட அதிரடிப்படை கந்தவேலுவை இப்பொழுது தனக்கான இன்ஃபார்மராக செயல்பட்டாலும் கூட பேவி வீரப்பனுக்கும் நீ இன்ஃபார்மராக செயல்பட வேண்டும், அங்கு என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் கந்தவேலுவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தது அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை. அதன் அடிப்படையில் வந்து பலமுறை கந்தவேலுவிடம் அதிரடிப்படை வந்து சயனடு குப்பிகளை கொடுத்து அனுப்புவதும் இங்கே இருப்பவர்களை தீர்த்து கட்டுவதற்கான வேலைகளையும் கந்தவேலு மூலமாக அட்டூழியப்படை செய்து கொண்டே இருந்தது. ஆனால் கந்தவேலு அவர்கள் வீரப்பனாரை மாமா என்றுதான் அழைப்பார் எப்பொழுதுமே. அந்த அந்த உறவில் வீரப்பனாரும் கந்தவேலுவை நம்பினார். ஆனால் கந்தவேலு இரண்டு பக்கமும் வேலை செய்தார். வீரப்பனார் இடத்திலே காசு வாங்கி கொண்டு வேலையை செய்வதும், அட்டூழியப்படையிடம் காசுகளை வாங்கி கொண்டு அந்த புறமும் வேலை செய்வதுமாக இரட்டை நிலைப்பாடை எடுத்தார். அது காரணம், அவர்கள் வீட்டிலே 5 பெண் குழந்தைகள் உள்ளது. அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதிலே சிரமப்பட்ட கந்தவேலு ரெண்டு பக்கமும் காய் நகர்த்தி கொண்டிருந்தார். இதை தேர்வு செய்த அட்டூழியப்படை தான் பேவி வீரப்பன் பிரிந்து சென்றதை அறிந்து கொள்கிறது கந்தவேலின் மூலமாக. ஆக கந்தவேலின் மூலமாக பேவி வீரப்பனை தீர்த்து கட்ட முடிவு செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அட்டூழியப்படை வந்து கந்தவேலிற்கு சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். எப்படி கையாள வேண்டும், எப்படி நீ வந்து அவர்களை வீழ்த்த வேண்டும் பேவி வீரப்பனை என்று உளவுத்துறையின் மூலமாகத்தான் வீரப்பனாரிடத்தில இருந்து பேவி வீரப்பனை பிரிப்பதற்கு கந்தவேலும் ஒரு முறையாக செயல்பட்டான் என்பதுதான் வரலாறு. அந்த அடிப்படையில் அப்பொழுது மாயாத்துக்குறை பக்கம் தங்கியிருந்த வீரப்பனார் படை அங்கே ஏற்பட்ட உரசல், அங்கே ஏற்பட்ட முரண்பாடுகள் வந்து பேவி வீரப்பனை தனியாக பிரிந்து செல்ல முனைந்தது. அந்த பிரிந்து சென்றதின் அடிப்படையில் தான் பேவி வீரப்பன் தாளவாடி வனப்பகுதியில் அமைந்திருக்கிற திகினாரை காட்டுப்பகுதிக்கு வந்து விடுகிறார். அவருடைய மனோபாவம் ஒரு 20 நாட்கள் கழித்து மீண்டும் அன்னார் இடத்திலே போய் சேர்ந்து விடலாம் என்றுதான் கருதியிருந்தார். ஆனால் அதற்கிடையில் பேவி வீரப்பனை வந்து எப்படியாவது நாம் விட்டுவிடக்கூடாது என்று கருதிய வீரப்பனார் படை ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அவன் செலவுக்கு வைத்துக் கொள்ளட்டும் என்று கொடுத்து அனுப்பியிருக்கிறது. அதை பணத்தை வாங்கி சென்றவனே கந்தவேலுதான். கந்தவேலுதான் பேவி வீரப்பனார் இடத்துல காசு கொடுத்தானா என்பது ரகசியமாக இருக்கிறது. இருந்தாலும் பேவி வீரப்பனார் இடத்துல அவன் இறந்து கிடக்கிற போது பணங்கள் எடுக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரம் தெரிவித்தது. இந்த அடிப்படையில் கந்தவேலு அவர்கள் இப்பொழுது கந்தவேலுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறது. 17வது நாள், பிரிந்து சென்ற 17வது நாள் வந்து பேவி வீரப்பனாரை தீர்த்து கட்டுவதற்கு கந்தவேலுவை கனகச்சிதமாக அட்டூழியப்படை கையில் எடுத்துக்கொண்டு செயலாற்றியது. அதன் அடிப்படையில் சிறு சிறு பயிற்சிகளை பெற்ற கந்தவேலு நேரடியாக பேவி வீரப்பனாரை திகினாரை வனப்பகுதிக்குள் சந்திக்கிறார். அப்பொழுது பாவாப்பாய் போன்றவர்கள் எல்லாம் வீரப்பனாரிடத்திலே நெருங்கிய தொடர்பிலே இருந்தபோது வெளியிலே வந்து உளவு சொல்வதிலே பாவாப்பாய் மிகச்சிறந்த நிபுணராக செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் வீரப்பனார் பெரிதும் நம்பிய பாவாப்பாய் அவர்கள் பேவி வீரப்பனார் எங்கே என்ன என்று சற்று அலசி ஆராய வேண்டும் என்றெல்லாம் பாவாப்பாயிடம் உத்தரவிட்டிருக்கிறார். பாவாப்பாய் அவர்கள் குறிப்பாக தாளவாடி, தொட்டக்காசனூர், கல்மண்டிபுரம், ஆரோக்கியபுரம், திகினாரை, சோழகர்தொட்டி போன்ற பகுதிகளில் நலம் விசாரிக்கிற போர்வையில் போய் விசாரித்திருக்கிறார். விசாரித்து கொண்டிருக்கிற போதுதான் வந்து காட்டுவாசியினுடைய தொடர்பை பாவாப்பாய் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். இந்த காலகட்டங்களில் ஒரு நாள் சரியான மழை பெய்கிறது. அந்த சரியான மழை பெஞ்ச உடனே கந்தவேலு பேவி வீரப்பனார் இடத்துல வந்து சேருகிறார். சேர்ந்து இருவரும் தான் டேரா கட்டிட்டு அன்னைக்கு இரவு திகினாரை வனப்பகுதிக்குள்ள தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கியிருந்துட்டு விடிய காலம் எந்திரிச்சு கந்தவேலு வாங்கிட்டு வந்த பால் பவுடரில் கரைச்சி பால் காய வைக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது தான் வந்து அடுப்பு சரியாக பிடிக்கவில்லை. ஆகையால் செம்புளிச்சாமர குச்சிகளை ஒடிச்சிட்டு வந்து அதை தீச்சு அந்த குச்சிகளை வச்சு பற்ற வச்சு பால் காய்ச்சி கொண்டிருந்த நேரத்தில் தான் கந்தவேலு வந்து நான் காலைக்கடன்களை முடிப்பதற்காக போகிறேன், துப்பாக்கியை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போன வாக்கில் இவன் கிழக்கு புறமாக திரும்பி கொண்டு அடுப்பை ஊதி கொண்டிருக்கிறான் மட்டிக்கால் போட்டு. அப்படி ஊதிக்கிட்டு இருக்கும்போது தான் காலைக்கடனை முடிப்பதற்காக சென்ற கந்தவேலு பேவி வீரப்பன் குனிந்து ஊதி கொண்டிருக்கிறதை பார்த்து புறமுதுகில் வந்து திருநாத்திரை துப்பாக்கியின் மூலமாக பேவி வீரப்பனாரை வந்து சுட்டு வீழ்த்துகிறார். வீழ்த்துகிற போது அந்த உடம்பு துடித்து நாங்கள் அந்த இடத்தை போய் பார்த்தோம். பார்க்கிற போது அந்த அடுப்புகளெல்லாம் கடந்தது. அந்த எரிந்து கொண்டிருந்த அந்த அடுப்புக்குள் பேவி வீரப்பனாருடைய கால் வந்து துடிச்சு போய் அந்த அடுப்புக்குள்ளே கலந்து அந்த காலை வெந்ததை சொன்னார்கள். பாவாப்பாய் வந்து அதை விசாரித்து எப்படியெல்லாம் இது வீழ்த்தப்பட்டது. இதில் இன்னொரு செய்தி என்னென்னா,
கந்தவேலு வந்து அடிக்கடி வீரப்பனாருடைய தொடர்புல இருந்த அந்த நபர் ஒரு 20 நாட்களாக எந்த தொடர்பும் இல்லாமல் தொடர்பை துண்டித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் வீரப்பனார் படைக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. கந்தவேலு அடிக்கடி பேசுவோம், வருவான், போவான். கந்தவேலு வரலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு குழம்பிக் கொண்டிருந்த வீரப்பனார் படைக்கு ஒரு ஒரு விஷயமா பாவாப்பாய் மூலமாகத்தான் கிடைக்கிறது. இந்த மாதிரி வந்து பேவி வீரப்பனார் வந்து செத்து போயிட்டாங்கிறத அவங்க செய்தித்தாள் மூலமாக வீரப்பனார் படை அறிந்து கொள்கிறது. செய்தித்தாள்ல வீரப்பனே வந்து பேவி வீரப்பனை சுட்டுக் கொன்றான் என்கிற செய்தி தான் முதல்ல பதிவு செய்யப்பட்டது. அப்போலாம் வந்து அலங்காட்டுக்குள்ள நாங்கள்லாம் ஒண்ணா இருந்தோம். ஒண்ணா இருக்கும்பொழுது தான் வந்து அவர் சொல்லி சிரிச்சாரு. எங்கப்பா நம்ம இவன போய் சுட போட்டோம். யார்ப்பா அந்த வேலையை செஞ்சிருப்பா? இதை விசாரிக்கணும்னு சொல்லி பல பேர்கிட்ட அங்கே வருகிற காட்டுவாசிகள், குறிப்பாக தேனெடுக்க வர்றவங்கள்ட்ட, மூங்கிலுக்கு வர்றவங்கள்ட்ட, உடும்பு பிடிக்க வர்றவங்கள்ட்ட, மொசக்குட்டி பிடிக்க வர்றவங்கள்ட்ட, ஈச்சங்காய் பறிக்க வர்றவங்கள்ட்ட, நெல்லிக்காய் பறிக்க வர்றவங்கள்ட்ட, இப்படி பல்வேறு தரப்பு மக்கள், மலைவாழ் மக்கள், காடுகளுக்குள்ள பயணிக்கிற அத்தனை பேரிடமும் விசாரித்தா ஒருவரும் சரியாக பதில் சொல்லாமல் கடைசியாக பாவாப்பாய் தான் விசாரிச்சிருக்கிறாரு. பாவாப்பாய் விசாரிச்சு அவர் சொன்ன அடிப்படையில் தான் பேவி வீரப்பனை வந்து கந்தவேல் கொன்னாரு. அதில் துளியளவு மாற்றம் இல்லை என்று சொல்லப்பட்டது. பிறகு வந்து கந்தவேலுக்கு குறிவைக்கிறார் வீரப்பனார் அவர். ஏனென்னா பேவி வீரப்பன் இறந்து விட்டான் என்கிற அந்த செய்தித்தாளில் பார்த்து கண்கலங்கி அழுதிருக்கிறார். அப்படியே வந்து ஒரு 7-8 வருஷம் நம்ம கூட பயணித்த ஒருவன் இந்த மாதிரி வந்து செத்து போயிட்டானே என்று மனமருந்தி அழுதிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த சண்டை துப்பாக்கி சித்தன் அவருடைய மனைவி கும்பியம்மாள் பிரச்சனை ஏற்படாமல் இருந்திருந்தால் பேவி வீரப்பன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இறந்திருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் பிறகு ஒரு நாளில் வீரப்பனார் அவர்கள் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார் அந்த செய்தியை. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், காட்டுப்பகுதிக்குள் கிடந்த பேவி வீரப்பனாரை கந்தவேலின் மூலமாகத்தான் அதிரடிப்படை உள்ளே சென்று பார்த்திருக்கிறது. பார்த்தபோது 2 நாட்கள் கழித்து பார்க்கிற போது அந்த உடம்பு ஊதி போய் கிடந்தது அறிந்த அட்டுழியப்படை. பிறகு அந்த உடம்பை எடுத்து மருத்துவ பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி ஈரோட்டில் பிரேத பரிசோதனை அறிக்கை முடிந்ததற்கு பிறகு அந்த உடம்பை காவல்துறையை திட்டமிட்டு கொண்டு போய் எரித்து சாம்பலாக்கிய வரலாறு தான் நடந்தது. இந்த விடயத்தில் வீரப்பனார் அவர்கள் பேவி வீரப்பனாரை சுட்டு கொன்ற கந்தவேலுவை நாம் சும்மா விட்டுவிட முடியாது, படை தளபதிகளில் ஒருவனை இவன் கொள்வதற்கு யார் என்று முடிவெடுத்த வீரப்பனார் படை மீண்டும் ஈரட்டி, தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி பக்கம் இருக்கிற ஈரட்டிக்கு வருகை தந்து கந்தவேலுவை கனகச்சிதமாக அழைத்து ஏமாத்தி தான் அழைத்து சென்று பிறகு கந்தவேலுவை விசாரிக்கிற போது கந்தவேலு அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுகிறார். இதுதான் நடந்தது, இப்படித்தான் நான் கொன்றேன், வேறு வழி இல்லை, என் பெண்டு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதர் அடிப்படை சொல்லுகிற விடயத்தை நான் செஞ்சாக வேண்டும், இல்லை என்றால் என் குடும்பத்தை அவர்கள் சுட்டு வீழ்த்துவதாக தொடர்ந்து மிரட்டி வந்தார்கள், வேறு வழி இல்லாமல் நான் செய்துவிட்டேன் என்று கையெடுத்து கும்பிட்ட வரலாறுகளும் நடந்தது. ஆனால் அது எப்பொழுதும் எதிரியை மன்னிப்பவர், துரோகி ஒரு நாளும் மன்னிக்க முடியாத இடத்தில் இருந்த வீரப்பனார் படை எல்லாத்தையும் விசாரித்து விட்டு பரிசோதனை செய்கிற போதுதான் வீரப்பனார் படையிலே இருந்த 6-7 பேரை படுகொலை செய்வதற்கு அவன் சயனடு குப்பியையும் கொண்டு வந்திருக்கிறான் என்கிற தகவலை தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் கந்தவேலுவை இனிமேல் உயிரோடு விட்டால் நம் உயிருக்கு ஆபத்து என்று கருதிய வீரப்பனார் படை, அப்பொழுதெல்லாம் தமிழ் தேசிய மீட்சி படை காட்டுக்குள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கந்தவேலுவை அந்த அடித்து கொண்டு சுட்டு வீழ்த்துவதை கூட படமாக்கியவர்கள் தமிழ் தேசிய மீட்சி படை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் படம் எடுத்து தான் நக்கீரன் இதழுக்கு அனுப்பினார்கள். நக்கீரன் தான் அந்த அட்டைப்படத்தில் கூட அதை பிரசுரித்தார்கள். ஆனால் கந்தவேலு கொலையிலே நக்கீரன் கோபால் மீதும் ஒரு மூத்த போட்டோகிராஃபர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. கந்தவேலு பிறகு விசாரிக்கப்பட்டு பேவி வீரப்பனை முடித்தது கந்தவேலு தான், அதில் மாற்று இல்லை, உறுதியாக தெரிந்துவிட்டது என்று பாவாப்பாய் சொன்னாலும் விசாரணையின் அடிப்படையில் கந்தவேலுவை வந்து இனிமேல் உயிரோடு விடக்கூடாது என்று கருதிய வீரப்பனார் படை அடித்து துவம்சம் செய்து பிறகு சுட்டு வீழ்த்தி அவர்களை வந்து மாயாற்று கொடைக்கும் பக்கத்தில் இருக்கிற மலைத்தொடர்களுக்குள் குறிப்பாக பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதியில் அவரை சாம்பலாக்கி விடுகிறார்கள். எரித்து சாம்பலாக்கி கந்தவேலுவை கதையை முடிக்கிறார்கள். பிறகு தான் அந்த திகினாரை வனப்பகுதிக்கு வீரப்பனார் படை வந்து கலாய்வு செய்தது. பேவி வீரப்பனை எப்படியெல்லாம் இவன் சுட்டிருப்பான், எந்த மாதிரி எல்லாம் வந்து வீழ்த்தியிருப்பான் என்று. அதற்கு பிறகு வீரப்பனார் அவர்கள் இந்த கந்தவேலுவை இயக்கிய அட்டுழியப்படை சார்ந்தவர்கள் யார் என்பதை பிறகு விசாரித்தார்கள். அது தாமரைக்கரை தட்டக்கரை பகுதிகளிலே மணியாச்சி பள்ளம் பகுதியிலே வந்து தங்கியிருந்த வீரப்பனார் படை கந்தவேலுவை இயக்கிய காவல்துறை யார், பேவி வீரப்பனை சுட்டு வீழ்த்துவதற்கு உத்தரவிட்ட காவல்துறை யார் என்றெல்லாம் விசாரிக்கப்பட்டது. விசாரணையின் அடிப்படையில் தகவல் தெரிந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் நிச்சயமாக அந்த காவல்துறையை பழிதீர்த்தே ஆக வேண்டும், கந்தவேலுவை இயக்கியவனை முடித்தே ஆக வேண்டும் என்றெல்லாம்
கங்கணம் கட்டி கொண்டு சில நாட்கள் அங்கேயும் தங்கியிருந்தார்கள் என்பது வரலாற்று பூர்வமான தகவல் மட்டுமல்ல, வரலாற்று சான்றுகளின் அடிப்படையிலும் இது நடந்தேறியது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இன்று வரை பேசப்படுகிறது. பிறகு கந்தவேலு படுகொலைக்கு பிறகு கந்தவேலு குடும்பம் ஈரட்டியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் மலைக்கு கீழே அந்தியூர் பகுதிகளிலே வாழ்வதாகத்தான் இன்றைக்கும் குறிப்புகள் சொல்லுகிறது. இப்படித்தான் பேவி வீரப்பனார் அவர்கள் இறுதி வரை பழனி மலைக்கு சென்று அந்த முடியை எடுக்காமலும் கந்தவேலுடைய மூத்த மகளை திருமணம் செய்யாமலும் தன்னுடைய கனவை கல்லறையிலேயே கரைத்து கொண்டார் என்பது உண்மையான வரலாறு.